விஜய் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்து சொன்ன சமந்தா. கடந்த 4ஆம் தேதி டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் நடிகர் விஜய் தலைமையிலான கட்சியின் பெயரை விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பதிவு செய்தார். அதன்படி தமிழக வெற்றி கழகம் என கட்சியின் பெயரை அறிவிப்பு வெளியானது. இதைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் தான் இலக்கு என தெரிவித்திருந்தார். அத்துடன் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியும் இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை என தெரிவித்திருந்தார். தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியின் கொடி சின்னம் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர்களை நியமிக்க கட்சி தலைவர் விஜய் திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பாளர் அல்லது 2-3 தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை தொடங்குவதாக அறிவித்த நிலையில் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் திரைப்பிரபலங்களும் தனது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். சமீபத்தில் கீர்த்தி சுரேஷிடம் விஜயின் அரசியல் என்று குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த கீர்த்தி சுரேஷ், நடிகர் விஜய் நமக்கு பல தரமான படங்களை கொடுத்துள்ளார் என தெரிவித்தார். மேலும் விஜயின் அடுத்த கட்டம் அரசியல் என்றும் அதற்கு நாம் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். விஜயுடன் கத்தி மெர்சல் படங்களில் ஜோடியாக நடித்துள்ள சமந்தா அதன் பின்னர் தளபதியுடன் ஜோடி சேரவில்லை. இருவரும் விஜயின் கட்சிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்களாம்.